ஹாய் மக்களை, சென்னையில் தி பெஸ்ட் ப்ராப்பர்ட்டியாக பார்த்து போட்டுட்ருக்கேன். உங்களோட A to Z மார்க்கெட் சேனல் வந்து இப்போ ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில் வில்லா பார்க்க வந்துருக்குங்க. 3 வில்லா நார்த் ஃபேஸிங்கில் அமைஞ்சிருக்குங்க. 800 ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் உங்களுக்கு கட்டின வீடு தான். பார்த்த ஒன்று பிடிக்கிற மாதிரி ஒரு சூப்பரான லொக்கேஷனில் ஒரு பக்காவான ப்ராப்பர்ட்டி தாங்க. ஒரு 30 ஃபீட் ரோடில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க. நம்ம பண்ணுறது எல்லாமே டேரக்ட் ஓனர் ப்ராப்பர்ட்டி தாங்க. அதனால் எந்தவித நம்ம ப்ரோக்கரேஜ் சார்ஜ் பண்ணுறதில்ல. வாங்க இந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு இந்த வீட்டை பற்றிய ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா மெயின் கேட் வந்து நல்ல ஒரு ஸ்கொயர் டியூப் ராடில் உங்களுக்கு வந்து அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு வந்து சோக் பிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரோடு வந்து சிமெண்ட் ரோடு வந்து அழகாக போட்டு கொடுத்துருக்காங்க. டோரில் உள்ள என்ட்ரானோடனே இது வந்து ஒரு கார் பார்க்கிங் தாங்க. கார் பார்க்கிங் வந்து ஒரு டீசன்ட் சைஸில் இந்த கார் பார்க்கிங் அமைஞ்சிருக்குங்க. கார் பார்க்கிங் டைல்ஸ் வந்து நல்ல ஒரு ஒயிட் அண்ட் கிரே காம்பினேஷனில் டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு நல்ல ஒரு அழகான ஒரு குட் லுக்கிங்கில் சூப்பராக இருக்குங்க. இது சின்ன செட்பேக் ஏரியா ஃப்ரண்ட் சைடில் கொடுத்துருக்காங்க. இது பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்குது. இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா செட்பேக் வந்து இந்த சைடில் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. நேராக போயிட்டு எல் டைப்பில் உங்களுக்கு வந்து செட்பேக் இருக்குங்க. நார்த் ஈஸ்ட் கார்னரில் உங்களுக்கு வந்து டோர் வந்து வச்சுருக்காங்க. நார்த் ஃபேஸிங் சொல்லுவாங்க. ஸோ டோர்லேருந்து உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயின் டோர் வந்து ஃபுல்லாகவே அழகாக டீக்கில் வந்து பாலிஷ் பண்ணி பக்காவாக வச்சுருக்காங்க. இது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹால் தாங்க பார்க்குறீங்க. ஹால் பாருங்கள், நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஹாலு. மேலே வந்து ஸ்பாட் லைட்லாம் பண்ணி ஹால் நல்ல ஒரு ஸ்கொயர் டைப்பில் ஹால் அமைச்சு கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்குங்க. இங்கே வந்து நீங்கள் டிவி யூனிட் வச்சுக்கலாம். இங்கே ஒரு வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த சைடில் வந்து நீங்கள் சோஃபா போட்டுக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. மேலே வந்து அழகாக பட்டி பார்த்து உங்களுக்கு ஸ்பாட் லைட் வந்து அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாயு மூலையில் கிச்சன் அமைச்சு கொடுத்துருக்காங்க. கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்கொயர் டைப்பில் இருக்குது. ஒரு இந்த விட்த் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 அடி வருங்க. இந்த லென்த் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 13.5 ஃபீட் இருக்குங்க. கொஞ்சம் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்றதுனால கொஞ்சம் பெயிண்ட் டப்பாலாம் கொஞ்சம் இருக்குது. அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு பெரிய ஜன்னல் வச்சுருக்காங்க. கவுண்டர் டாப் வந்து ஃபுல்லாகவே எல் டைப்பில் போட்டிருக்காங்க. அதுக்கு ஃபுல்லாகவே கிரானைட்டில் வந்து ஃபர்னிஷ் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாகவே வந்து இன்டீரியரும் வந்து இவங்க வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. ஆஸ் பர் உங்களோட ரிக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பண்ணி கொடுத்துருவாங்க. இதுவும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. இங்கே ஒரு இன்வெர்ட்டருக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெட்ரூம் இருக்குங்க. இது ஒரு பெட்ரூமோட டோரும் நல்ல ஒரு அழகான ஒரு ப்ரெஸ் டூ டோர் தான். உள்ளே என்ட்ரானோடனே இதை வந்து ஒரு சின்ன ஒரு ட்ரெஸ்ஸிங் ஏரியா மாதிரி வச்சுக்கலாம். இல்லை வாஷிங் மிஷின் கூட அங்கே வச்சுக்கலாங்க. நல்ல ஒரு ஸ்கொயர் டைப்பில் உங்களுக்கு வந்து பெட்ரூம் இருக்குது. அதுக்கு இங்கே ஒரு ஜன்னலும் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 12க்கு 12ன்ற மாதிரி உங்களுக்கு வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. டபுள் கலர் ஷேடில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து உங்களுக்கு வந்து ஸ்பாட் லைட்டும் மேலே வந்து பட்டி பார்த்துருக்காங்க. இது ஒரு ரெஸ்ட் ரூமோட டோர் WBC டோராக பண்ணி கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரௌன் ஷேடில் உங்களுக்கு வந்து டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க. ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் பேரிவேர் ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்ல ரெஸ்ட் ரூம் நல்ல ஒரு சைஸு 6க்கு ஒரு 5ன்ற சைஸில் இருக்குங்க. இது வந்து ஸ்டெப்ஸு மேலே போகிறதுக்கு அழகான ஒரு மார்பிள் ஃபினிஷில் உங்களுக்கு வந்து டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க. இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து SSL ரெயிலிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. கீழே வந்து மேலே வந்தீங்கன்னா மேலே இங்கே ஒரு நல்ல ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க. நல்ல வெளிச்சத்துக்கு சூப்பராகவே இருக்குங்க. மேலே வந்து ஒரு மினி ஹால் மாதிரி இது கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு டிவி யூனிட் வச்சுருக்காங்க. அங்கே வந்து வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஹாலோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 12க்கு ஒரு 11ன்ற சைஸில் நல்ல ஒரு ஸ்கொயர் டைப்பில் இந்த வந்து ஹால் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது பாருங்கள் இந்த ஹால்லேருந்து இங்கே வந்தீங்கன்னா இது ஒரு பெட்ரூம்ங்க. இது ஒரு 2 பெட்ரூம் வீடு தாங்க. நல்ல ஒரு அழகான ஒரு ரெஸ்டாரண்ட்டில் டோரில் பண்ணி கொடுத்தாங்க. இந்த இடத்துல உங்களுக்கு வந்து சிஸ்டம்லாம் நீங்கள் வச்சுக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி இங்கே ஒரு பவர் சொல்யூஷனும் கொடுத்துருக்காங்க. இது பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கு. உள்ளே வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்கொயர் டைப்பில் உங்களுக்கு வந்து பெட்ரூம் இருக்குங்க. நல்ல ஒரு பெரிய ஜன்னல் வச்சு டபுள் கலர் ஷேடில் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு கீழே பார்த்தீங்களா அதே சைஸில் உங்களுக்கு வந்து பெட்ரூம் இருக்குங்க. நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம் தாங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பாட் லைட்லாம் போட்டு அழகாக வந்து இந்த பில்டிங்கை ஃபர்னிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அட்டாச் டாய்லெட் ஒரு WBC டோரில் பண்ணி கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்தீங்கன்னா ஒரு வாஷ் பேஷின்னு சிங்க் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பிராண்டட் பேரிவேர் ஃபிட்டிங்கில் பண்ணி கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷனோடு இருக்குங்க. இதோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5க்கு ஒரு 7ன்ற சைஸில் இந்த ரெஸ்ட் ரூம் இருக்குங்க. இதுவும் பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்குது. ஸோ கீழே ஒரு பெட்ரூம் மேலே ஒரு பெட்ரூம் பார்த்தாச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு மெசைன் ஃப்ளோர் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைனா ஒரு சின்ன ஒரு பால்கனி ஏரியான்னு சொல்லலாங்க. இதுதான் அந்த பால்கனி ஏரியா. ஸோ பூட்டியிருக்காங்க, அதனால் போக முடியல. இது பால்கனி ஏரியா இருக்குங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு டிசைனில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குங்க. இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி மேலும் தகவலுக்கு ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கால் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சொந்தங்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலாம் லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு அழகான வீடியோவில் அடுத்தவங்களையும் சந்திக்கிறேன். டாடா, சி பாய்.